பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் தி சென்னை சில்க்ஸ். எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ப்ரொடியூசர் ரொம்ப கலங்கிட்டாரு. உட்காருங்க. சாரி சும்மா விளையாடுனேன். இந்த நிலைமையில உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிருத்வி. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சகஜம். நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஃபேன் பூஜைக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பின்னால வந்த காரை கவனிக்கல. மெசேஜ் வரலனா கூட நீங்க காரை கவனிச்சிருக்க மாட்டீங்க பிருத்வி. ஏன்னா கயல் நீ கொஞ்சம் வெளியில இரு. நாலு அவிச்ச முட்டைய கட்டி தொங்க விட்டா பளிச்சுன்னு தெரியும். டைமண்ட் நெக்லஸ் எப்படி மாமா தெரியும்? அத போடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? அதானே நீ சொல்றது கரெக்ட்டுமா. இல்ல மாமா, அவ சரியான ஆளு மாமா. எப்படி பிராக்கெட் போட்டு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டா பாத்தீங்களா? அவ கையில ஏதோ தடிச்சிருந்துதான், அத பார்த்து சொன்னாளாம். உடனே டாக்டருங்க ஓடி வந்து இவர் உயிரை காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு கைமாற டைமண்ட் நெக்லஸ் போடுறானா. என்னால பொறுத்துக்கவே முடியல மாமா. இதுல பேச்சு வாக்குல என்ன வேற குத்தி காட்டுறான் மாமா. நான் அவளை பத்தி தப்பா சொன்னதால அவளை தப்பா நினைச்சிட்டானா. அதனால இவருக்கு குற்ற உணர்ச்சி பத்துக்குச்சான். அதுக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்து பரிகாரம் தேடுறாராம். இவருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு, பரிகாரம் செய்யறாரு. ரெண்டு பேரையும் நினைச்சாலே ஒரே அருவருப்பா இருக்கு மாமா. நேத்ரா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. கயல் இருந்தாளா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. ஆமா இருந்தாங்க. ஏன்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, அவதான் இதுக்கெல்லாம் காரணம். எதுக்கு? இந்த அலர்ஜிக்கா? அப்படி பார்க்காதீங்க. இது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, வேற. அந்த கயல் இருக்கிற இடத்துல நல்லதே நடக்காது. அவ ஒரு பேட் வைப்ரேஷன், கெட்ட எண்ணம் புடிச்சவ. அவளுக்கும் நல்லது நடக்காது, அவளோட இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது. ஓகே, இனிமே நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளை கவனிச்சு அனுப்ப வேண்டிய விதத்துல அனுப்புறேன். பாய் பிருத்வி. கயல் மேடம் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன நீங்க திடீர்னு கட்சி மாறிட்டீங்க? என்ன விட நல்லவங்களா? அப்படி இல்லை தம்பி. கயல் மேடம் உங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டத நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்டில் ஒருத்தர் உடம்புக்கு முடியாம படுத்திருந்தா எப்படி அன்போட அக்கறையோட பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டாங்க தம்பி. I know. She's very sweet and pretty. தனம், சார், இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிடுமா? ஓகே சார். ஓகே. மாமா, சொல்லுமா. அன்னைக்கு வந்த அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி பாத்தீங்களா? அந்த படம் கமிட்டானா இப்ப இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் மாமா. எங்கம்மா போனை எடுத்தா தானே? நானும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கம்மா, எடுக்க மாட்டேங்கிறாரே. அன்னைக்கு என்கிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு டேட் கேட்டு கெஞ்சினாங்க. இப்போ போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? அன்னைக்கு சேட்டு மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அட்வான்ஸ் வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணிருப்போமா. எல்லாத்தையும் கெடுத்துட்டாமாங்க.
இப்போ எப்படி இருக்கீங்க பிருத்வி? 4 நாள் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஒரே போர் தான். ஆஹா. எனக்காக இல்லைனாலும் என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகணும். பாவம் சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே உருகுறாங்க. நான் கூட வீட்ல உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட் நல்லா தூங்கினீங்களா பிருத்வி? ஓ ஃபைன், நல்லா தூங்குனேன். குட் மார்னிங் பிருத்வி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. பிருத்வி சார் வரணும். அவரோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தானே மேடம் தெரியும். எனக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. இல்ல மேடம், நெருக்கமா இருக்கிற உங்ககிட்ட கேட்காம வேற யார்ட்ட மேடம் கேட்க முடியும்? நேத்து கூட 2 பேரும் நாய் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு மேடம். சோசியல் மீடியால உங்களை ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க மேடம். ஆ? இத பாருங்க. ஓ, இதத்தான் சொன்னீங்களா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நேத்து அவருக்கு பொழுது போகல. நானும் ஒரு 2 hours ஃப்ரீயா தான் இருந்தேன். சரின்னு 2 பேரும் நகைக்கடை பக்கமா போனோம். புது மாடல் நெக்லஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உடனே பிருத்விக்கு எனக்கு பிரசன்ட் பண்ணணும்னு தோணிடுச்சு. இப்ப புரியுதா மேடம்? அதனாலதான் ஷூட்டிங் எப்ப வச்சுக்கலான்னு கேட்க உங்களை தேடி வந்தேன். நான் பேசுறேன் சார். நான் சொன்னா பிருத்வி கேப்பா. திருவா அலைஞ்ச பாவப்பட்டு நான் உன்னை கூட வச்சுக்கிட்டேன். படம் எடுக்கிறேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ ரெட்டி கஷ்டப்படுறாரு. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இந்த லிஸ்ட்ல இப்ப பிருத்வியும் சேர்ந்திருக்கான். உங்களுக்கு ராசி இல்ல, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா கெட்டதே நடக்கும்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுல தம்பி கொஞ்சம் குழம்பிட்டாரு. ஹாய் மேடம். ஏய் தினேஷ் வாங்க. வாங்க சுகு. எப்படி மேடம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். லொகேஷன் பார்க்க போயிருந்தோம், திரும்பி ஒரு லேட் ஆயிடுச்சு. சாருக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம். சாரை வந்து கூட பார்க்க முடியல மேடம். சார் தப்பாக தான் நினச்சிக்க போறாரு. அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். சார் எப்படி மேடம் இருக்காரு? நல்லா இருக்காரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க உட்காருங்க. மேடம், வீடு வேற மாதிரி மாறி இருக்கு. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மேடம் பரவாயில்ல மேடம். ஏன் மேடம் வட்டி ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப இது 3 கோடியில வந்து நிக்குது. ஐயோ, எனக்கு 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 எதுவுமே தெரியாதே. இப்ப இது 3 கோடியில வந்து நிக்குது. ஐயோ, எனக்கு 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 எதுவுமே தெரியாதே. சாருக்கு எல்லாமே தெரியும் மேடம். வழக்கமா சாரை பார்த்து தான் பேசுவோம். பேங்க்குக்கு வர சொல்லுவோம், அவரும் வருவாரு. அவர்கிட்ட எல்லா விவரமும் சொல்லுவோம். இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றோம். அதோட வீட்டுக்கும் ரொட்டீன் இன்டிமேஷன் லெட்டர் போட்டுக்கிட்டும் இருக்கோம். உங்க மெயில் ஐடிக்கும் லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் மேடம். சார் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாரு மேடம். அது உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க நேர்ல வந்தோம் மேடம். ஏன்னா வரா கடனை எல்லாம் வசூலிக்க சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து எங்களை நெருக்குறாங்க மேடம். நீங்க பணம் கட்டலன்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு அசிங்கமா போயிடும் மேடம். அதனால தான் நாங்க நேரா வந்தோம் மேடம். எவ்வளவு நாள்ல சார் இதை திருப்பி கட்டணும்? 3 மாசத்துல முழு தொகையும் கட்டணும் மேடம். அதோட அடுத்த வாரம் கடன் நிலுவைத் தொகை கட்டாம இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் நியூஸ் பேப்பர்ல போட சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கட்டுனா உங்க பேரு பேப்பர்ல வராம பாத்துக்கிறோம்.